சென்னை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் மிஷினில் செட்டிங் மாற்றம் செய்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் நூதனமான முறையில் அரங்கேற்றப்பட்ட கொள்ளையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி இயங்கி வருகிறது. இதன் கட்டுப்பாட்டில் மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் எதிரே ஏடிஎம் மையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த வங்கி ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்பும் ஊழியர்கள் வங்கி ஏடிஎம்மில் வழக்கம் போல் பணத்தை நிரப்பியுள்ளனர். ஒருமுறை பணம் நிரப்பிய பிறகு 4 அல்லது 5 நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் வந்து பணம் நிரப்புவது வழக்கம். அதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் பணம் நிரப்ப வந்துள்ளனர். அப்போது ஏடிஎம்மில் பணம் இருப்பது போல் கணக்கு காண்பித்துள்ளது. ஆனால் ஏடிஎம்மில் பணம் இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பணியாளர்கள் பல்லாவரத்தில் உள்ள வங்கி அதிகாரிகளுக்கு உடனே தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அதிகாரிகள் ஏடிஎம்மில் கணக்கு பதிவுகளை ஆய்வு செய்தபோது பணம் இருப்பது போல் காண்பித்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த வங்கி பணியாளர்கள் ஏடிஎம் மையத்திற்கு வந்து இயந்திரத்தை ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அந்த நூதன திருட்டு அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. ஏடிஎம் மெஷினில் 100 ரூபாய் எடுத்தால் 500 ரூபாய் வருவது போல் செட்டிங்கில் யாரோ மாற்றம் செய்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது கடந்த 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ஏடிஎம்மிற்கு வந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் மெஷினில் செட்டிங்கில் மாற்றம் செய்து நூதன முறையில் 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இந்த நூதன கொள்ளை குறித்து வங்கி மேலாளர் ராஜதுரை மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களுக்கு வங்கியின் ரகசிய கோட் நம்பர் எப்படி கிடைத்தது, வங்கியின் பின் எண்களை அவர்களுக்கு கொடுத்தது யார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அது தெரியாமல் வங்கி ஏடிஎம் செட்டிங்கில் மாற்றங்களை செய்ய முடியாது என அதிகாரிகள் கூறுகின்றனர். அப்படி என்றால் வங்கியில் உள்ள யாரோ ஒருவர்தான் கொள்ளையர்களுக்கு ரகசிய கோட் எண்களை கொடுத்திருக்கிறார்கள் என போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். இது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 5ஆம் தேதி மீனம்பாக்கம் அருகே அதிகாலை 6:30 மணி அளவில் கொள்ளை நடந்த அதே நாளில் காஞ்சிபுரம் படப்பை பிரதான சாலையில் அமைந்துள்ள ஏடிஎம் ஒன்றில் காலை 9:30 மணி அளவில் 13 லட்சம் ரூபாய் இதே பாணியில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு கொள்ளையிலும் ஒரே கும்பல் தான் ஈடுபட்டுள்ளனர் என்பது போலீசார் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தாம்பரம் மற்றும் சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து நூதன முறையில் கொள்ளையடித்து வரும் மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து போலீசார் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.